ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம எஸ்எஸ் ரெசிபீஸில் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 10லேருந்து 15 போல் முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன உடனே அதில் ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை துண்டும், 2 ஏலக்காவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 சிவப்பு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கினோடனே 4 மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி வச்சுருக்கிறேன், அதை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, நல்லா வதங்கணும். இப்போது இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வேகிறதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி வச்சு மூடி 10 நிமிஷம் போல் வேக வைத்து எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு, நம்மளுக்கு வெந்துடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க, பேஸ்ட் மாதிரி. இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டோமே அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. பட்டரோடு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. ரெண்டுமே மிக்ஸ் ஆகிட்டது அப்புறமா அது கூட 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சிகப்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோவா நீங்கள் காரம் சாப்பிட மாட்டீங்கன்னா 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும், சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டு நம்மளுக்கு ஃபைனாக இருந்தால் தான் நம்மளோட கிரேவி நல்லா திக்காக இருக்கும் மசாலா. அதனால் நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நான் 200 கிராம் பன்னீரை க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ உள்ளே சேர்த்துக்கலாம். பொறுமையாக சேருங்க, பன்னீர் நம்மளுக்கு உடஞ்சிடக்கூடாது. இப்போது பன்னீர் பீசஸை கிரேவியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, உடையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக
காஞ்ச வெந்தயக்கீரை எடுத்துருக்கிறேன். அதை கையில் வச்சு நசுக்கிட்டு சேர்த்துட்டு அது கூடவே கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எஸ்எஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.